தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். யூனியன் வங்கியிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் இங்கே கொடுக்க முடியாத நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு 28ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கும் வேக்கன்சிஸ் இருக்குது. டோட்டலாக 500 வேக்கன்சி. நம்ம தமிழ்நாட்டுக்கு 55 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குஜராத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போது ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் SC/ST கேட்டகிரிக்கு கீழே வரீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுவே நீங்கள் OBC அப்படின்னு சொல்லக்கூடிய BC, MBC, DNC, BCMA இருக்கீங்கன்னா 31 வயசு வரைக்கும் தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க, இந்த ஜாப்புக்கு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதற்கான ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த 1 இயர் ட்ரைனிங்கில் உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக ஒரு 15,000 சேலரியாக கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியலில், ஜென்ரல் இங்கிலீஷில், குவான்டிடியூட் அண்ட் ரீசனிங்லேயும், கம்ப்யூட்டர் நாலேஜ்லேயும் டோட்டலாக ஒரு 100 கொஸ்டின்ஸும் 100 மார்க்ஸ்க்கும் கேட்குறாங்க. 1 மணி நேரம் இந்த எக்ஸாம் உங்களுக்கு வைக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் மார்க் ஷீட்டில் வந்து தமிழை ஒரு பாடமாக நீங்கள் எடுத்து படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரைனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 1 இயர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வேரியஸ் பேங்க்ஸில் வந்து ஜாப்ஸுக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னா NATS போர்ட்டலில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ NATS போர்ட்டலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேரெக்டாக செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் OBC 800 GSTயும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அதாவது பெண்கள் எல்லாமே 600 + GSTயும், SC/STயும் 600 + GSTயும் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட மெயிலுக்கு வந்து இந்த மாதிரி naik.ashwini@bfsisi.com அப்படிங்கிற இதுலேருந்து ஒரு லிங்க் வரும். அந்த மெயில் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஆன்லைனில் பேமெண்ட்டை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ரிசல்ட்ஸ் வந்து union.bank.co.in அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் வரும். ரிசல்ட்டை செக் பண்ணிவிட்டு அதில் ஒரு வேளை நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஒரு 1 இயர் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க. அந்த 1 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வேரியஸ் ப்ரைவேட் பேங்க்ஸ்லையோ இல்லை இதே யூனியன் பேங்க்கில் கான்ட்ராக்டாவோ இல்லை பெர்மனண்ட்டாவோ ஜாப் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா மாவட்ட வாரிய வேக்கன்சிஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லா மாவட்டத்துக்குமே அப்ளை பண்ணி உங்களோட மாவட்டத்திலே இந்த ஜாபையும் வாங்கிக்கலாம்.